வணக்கம். ஒருவருடைய ஜாதகப்படி குலதெய்வ அருள் முழுமையாக இருந்தால்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் அனைத்து வகையான சுக பாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறதான் சாஸ்திர விதியாக இருக்கின்றது. அதாவது ஒருவருடைய ஜாதகப்படி லக்னத்திற்கு 5ஆம் இடம் எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்லை, லக்னத்திற்கு 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி பலமாக இருந்தால் ஒருவருக்கு குலதெய்வ அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கின்றது. அதே போல் இன்னொரு அமைப்பாக லக்னத்திற்கு 5ஆம் அதிபதிக்கு குரு மற்றும் புதன் சுக்கிரன் போன்ற சுபக்கிரகங்களோட பார்வை இருக்கணும். அதே போல் 5ஆம் இடத்தையும் குரு சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்களை பார்த்துருக்க வேண்டும். 5ஆம் இடத்துல செவ்வாயோ சனியோ ராகுவோ அல்லது கேதுவோ இந்த கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்து இந்த 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ மறைந்து போய் இந்த 5ஆம் அதிபதியை இயற்கை பாவக்கிரகங்கள் பார்வையிட்டால் ஒருவருக்கு குலதெய்வ அருள் முழுமையாக கிடைக்க வாய்ப்பில்லை. அல்லது ஜாதகர் குலதெய்வ வழிபாட்டை முறையாக செய்யாமல் இருப்பார். பாதியிலேயே குலதெய்வ வழிபாடு விடுபட்டு போயிருக்கும், கும்பிடாமல் இருப்பார்கள். அதே போல் இன்னொரு அமைப்பாக 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம், அதாவது லக்னத்திற்கு 9ஆம் இடமும் ஒருவர் ஜாதகத்தில் பலமாக இருக்க வேண்டும். பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ மறைந்து போயிட்டாலும் ஒருவருக்கு குலதெய்வ அருள் முழுமையாக கிடைக்காது. அப்போ இந்த 9ஆம் அதிபதி லக்னத்திற்கு 1, 4, 7, 10 போன்ற கேந்திர ஸ்தானங்களில் இருக்க வேண்டும். அல்லது லக்னத்திற்கு 1, 5, 9 போன்ற திரிகோண ஸ்தானங்களில் இருக்க வேண்டும். அல்லது லக்னத்திற்கு 2, 11ஆம் இடங்களில் இருக்க வேண்டும். இந்த 9ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல மறைஞ்சு போயிருந்தாலும் குலதெய்வ அருள் முழுமையாக கிடைக்காது. இந்த 9ஆம் அதிபதி இயற்கை பாவர்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் அல்லது செவ்வாய் அல்லது சனி அல்லது ராகு கேது போன்ற கிரகங்களுடன் இணைந்து இருந்தாலும் ஒருவருக்கு குலதெய்வ அருள் முழுமையாக கிடைக்க வாய்ப்பில்லை. இந்த 9ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருந்து கேந்திர திரிகோணங்களில் இருந்து இயற்கை சுபர்களால் பார்க்கப்பட்டு பலம் பெற்று இருந்தால் ஒருவருக்கு குலதெய்வ அருள் முழுமையாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு ஜாதகர் வருடந்தோறும் செய்ய முடியும், செய்து கொண்டிருப்பார் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. குலதெய்வ அருள் இருந்தால்தான் நமக்கு வாழ்க்கையில் நல்ல கல்வி, நல்ல படிப்பு, நல்ல மனைவி மக்கள், நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல சொத்து சேர்க்கை, நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக வாழ முடியும். எனவே குலதெய்வ அருள் என்பது மிக மிக முக்கியம். நன்றி, வணக்கம்.